அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற டிராக்டர் ரயில் மீது மோதி விபத்தில் சிக்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த விபத்தில் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக அருண். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே இருக்கக்கூடிய அத்திப்பட்டு என்ற இடத்தில்தான் இந்த ரயில் விபத்தான சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அதாவது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டை தாலுகா ஈஸ்வரகண்டநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சக்தி என்பவர் விவசாயியான இவர் தனது டிராக்டரில் வைக்கோல் ஏற்றி செல்வதற்காக தனது டிராக்டரை பயணம் செய்துள்ளார். அங்கு இருக்கக்கூடிய ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற போது இன்ஜினில் ஏற்பட்ட பழுது காரணமாக இந்த ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற டிராக்டரானது தண்டவாளத்தில் சிக்கி பழுதாகி நின்றுள்ளது. இருந்த போதிலும் அந்த ரயில்வே கேட்டை கடக்க முடியாமல் தவித்த அவருக்கு ரயில் வருவது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக அந்த ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற அந்த டிராக்டர் இன்ஜினை மற்றும் கைட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த விவசாயி அச்சத்தின் காரணமாக முயற்சி செய்துள்ளார். அப்பொழுது அந்த வழியாக வந்த வைகை ரயில் அந்த டிராக்டர் மீது மோதி விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக அந்த ரயில் பெட்டி அந்த டிராக்டர் மீது மோதியதன் காரணமாக அந்த டிராக்டர் மற்றும் அதனை பூட்டப்பட்டிருந்த பெட்டியின் மீது அந்த விரைவு ரயிலானது மோதி விபத்துக்குள்ளானது. 200 மீட்டருக்கு அந்த விவசாய டிராக்டர் இன்ஜினானது இழுத்து செல்லப்பட்டு விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் அந்த ஓட்டுநர் இந்த டிராக்டரை விட்டு தப்பியோடுவதன் காரணமாக இந்த விபத்து இந்த எவ்வித உயிர் சேதங்கள் ஏற்படாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது 1 மணி நேரம் தாமதத்திற்கு பின்பு இந்த ரயில் இன்ஜின் இயக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த டிராக்டரை தற்போது ஊழியர்கள் மீட்கும் பணியில் தற்போது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அண்மை காலமாக தண்டவாளங்கள் சரிபார்க்கப்படாமலும் ஆங்காங்கே ரயில் விபத்துகளும் இது போன்ற ஆளில்லா லெவல் கிராசிங்களில் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் விபத்துகள் ஏற்படுவதன் காரணமாக இந்த ரயில்வே துறை தற்போது ஒரு செயலற்ற ஒரு துறையாக மத்திய அரசு கவனிக்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லாத ஒரு துறையாக பார்க்கப்படுவதாக அச்சத்தின் இதனால் அந்த ரயில் பயணிகள் அச்சத்துக்குள்ளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.